காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்பது கப்சா என்றும், இந்த தேர்தலில் எங்களுக்கு எந்த சவாலும் கண்ணுக்கு தெரியவில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்பது கப்சா என்றும், இந்த தேர்தலில் எங்களுக்கு எந்த சவாலும் கண்ணுக்கு தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், திமுகவோடு கூட்டணி வைத்தால்தான் காங்கிரஸ் சட்டமன்றத்திற்கு வர முடியும் என்பது அக்கட்சியின் தலைமைக்கும் தெரியும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த தேர்தலில் திமுக தனி மெஜாரிட்டி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்றும், இருப்பினும் கூட்டணி கட்சிகளை திமுக அரவணைத்து செல்லும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ஏடிஎம்கேல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவங்க கொஞ்சம் கட்சி தான், என்ன அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு இன்னும் எதுவுமே தொடல. பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கு அவங்க வரல. இதுல யாரு மேஜர் பார்ட்னர் யார் மைனர் பார்ட்னர்ங்கிற முடிவும் அங்க வரல. அப்படி இருக்கிற போது நீங்க அவங்களையும் எங்களையும் அது இடியாப்பா சிக்கல், அதையே எங்களோட சேர்த்து ஒன்று கொண்டு வர்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சுமூகமா தான் பேசுவோம். யாரையும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சரியான பாதையில தான் இந்த கூட்டணியை கொண்டு செல்வார். தொடர்ச்சியா தாவேகாவோட கூட்டணிக்கு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா காங்கிரஸ் சார்? திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்குது. அது இதுல எல்லாமே அவங்கவுங்க கப்சாவா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கோம். இது அரசியல் கட்சி. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க சொல்றது காங்கிரஸோட விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூவை புரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஆள் இல்லாத வீட்டுல போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம், அதை பத்தி இல்லை. ஆள் இல்லாத வீடு அது.